அனைவருக்கும் வணக்கம். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான். மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான். கண்ணில் தான் ஒரு சொட்டு கண்ணீரை கூட காணும். மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான். ஏன் சார் என்னாச்சு? ஏன் இவ்வளவு டோன்ல கத்துறீங்க? இல்ல எமோஷனுக்காக. எந்த எமோஷன் தேவையில்லை, குறைச்சுக்கு. மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது, அதுக்கான இடங்களை பார்த்து பெர்மிஷன் கேட்குறது. ஏன் எஃப்எம் விளம்பரம் மாதிரி பேசுறீங்க? கொஞ்சம் குறைங்க. ஆனால் நடக்கக்கூடாது நடந்துருச்சு. ஆனால் மனுஷன் தானே. ஃபீல் பண்ணி அழு. நீ அழுகிறத பார்த்தா இன்னொருத்தருக்கு அழுக வரணும். அது என்ன உதட்ட கடிக்கிற? கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மையெல்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. என்ன பண்ணிட்டாலும் அதே ஒரே எக்ஸ்பிரஷனே கொடுத்துருக்க. எப்ப பார்த்தாலும் தலை நிக்காத புள்ள மாதிரி. இங்க பாருங்க, புரியுங்களா? இவன் ஹீரோ. என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேலே கை வைக்காது. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் சரி. அப்படியா? மனப்பாடம் பண்ணி என்ன ஆக்ட் என்னமா நடிக்கிறான். கூட்டு போங்க. நம்மளோட அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக கண்டினியூ ஆகும். உனக்கு கிடைக்கும்டா. இந்த பொழப்புக்கு போய்ங்க மாடு மேய்க்கலாம்.